வாலி வதையை பற்றி பல வியாக்கியானம் நம்ம பண்ணுறோம். மறைந்திருந்து ராமன் கொன்றாரலாம். இந்த சுக்ரீவன் போய் வாலியை வாலண்டியராக சண்டைக்கு கூப்பிடுவான். அப்போ வாலியோடைய மனைவி சொல்லுவா, தாரை இல்லை, உன்னை பார்த்தா பயந்து ஓடுவான். ஏன்னா வாலியினுடைய வாள் செல்கின்ற இடத்தில் ராவணனுடைய கோலும் கொடையும் செய்யாது. ராவணனே பெரிய ஆள், அவனே பயப்பட்டுருவானா வாலிக்கு. அப்பேற்பட்ட வாலியை வாலண்டியராக கூப்பிட்றானா, ராமன் துணைக்கு இருக்கான்னா. உடனே வாலி சொல்கிறான், பெண் என்பதால் பிழைத்தா, போ 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 போ, நீ பெண்ணுங்கிறதுனால பேசாமல் விடுறேன்னா. ஆனால் போர்க்களத்துக்கு போகிறான், மறைந்திருந்து ராமன் என்கின்ற நாமம் தெரிய கண்டான். ஆனால் குரங்கு வாலியான அவன் ராமனோடு அறம் பேசி மனித வாலியாகி தெய்வ நிலைக்கு போய் வாடியாலேயே மோட்சம் ராமனால் கிடைத்தது. எப்போ அந்த துன்பம் சண்டைக்கு பயந்து வீட்டில் உட்காந்துருந்தா ராமன் மடியில் படுத்து உயிர் துறக்கக்கூடிய பண்பு வாலிக்கு கிடைச்சிருக்குமா? துன்பத்திற்கே துன்பத்தை கொடுத்து இன்பம் சேர்த்தது.